இன்றைக்கி அமாவாசை, ஆடி அமாவாசை. ஸோ அமாவாசை பற்றி சில இது பார்ப்போமே. வெரி சிம்பிள். அமாவாசை பௌர்ணமி எப்படின்னா, அமாவாசை அன்றைக்கி தான் வந்து திதி கொடுப்பாங்க, அமாவாசை அன்றைக்கி தான் வந்து இறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு சர்டன் டைப் ஆஃப் பிளானட் கிடையாது, ஆஸ்ட்ரல் லேயர்னு சொல்லுவாங்களே, ஓம் பூர் புவஸ்வா, மேலே 7 லோகங்கள், கீழே 7 லோகங்கள் மாதிரி அது ஒரு லோகம், பித்ருலோகம். அந்த பித்ருலோகம் வந்து ஜென்ரலாக நம்மளோட இது சொல்லுவாங்களே வழிமுறையில் அமாவாசை அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து கொடுக்கணும். ஒரு ஐதீகம் இருக்குது, ஒரு ரிச்சுவல் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. ஏன் கொடுக்கணும்னா, ஏன்னா வந்து நம்ம பாடி இருக்குது, பாடி முடிஞ்சிச்சு, பாடி வந்து ஒரு டைம் வரைக்கும் ஆக்சிடெண்ட்டாக இறந்துச்சோ இல்லை ஏதோ ஒரு லைஃப் டைம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த டைமில் வந்து அந்த லோக்கா, வாட் இஸ் தட் பித்ருலோக்கா, அதில் வந்து டைம்னு ஒரு ஆஸ்பெக்டே ரொம்ப ஸ்லோவாக ஓடும். எப்படி டைம் இஸ் ரிலேட்டிவ்னு சொல்கிறோமா, இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போனால் அதில் டேஸ் கணக்கு வேறு. அதுமாதிரி இப்போ ஜூபிட்டர் ஒரு இது சுற்றுறதுன்னா அதோட டேஸ் வேறு, அதுமாதிரி மூன் சுற்றுதுன்னா அதோட டேஸ் கணக்கு வேறு. அதுமாதிரி டைம் இஸ் ரிலேட்டிவ் ஒன். இங்கேருந்து நாங்கள் பார்க்கும்போது எப்படி நடக்குது அதுதான் ரிலேட்டிவ். அப்படின்னா ஒரு லோக்காக்குமே டைம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ சொல்கிறாங்க, அங்கே உள்ள 365 நம்ம ஊரில் உள்ள ஒரு நாள் கணக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து பிண்டம் கொடுக்குறோமோ இல்லை வந்து நெய்வேத்தியம் கிடையாது, சாப்பாடு, அமாவாசை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை சாப்பாடு கம்பல்சரி போடணும். யார் வீட்டில் அப்பா அம்மா இல்லையோ கம்பல்சரி போடணும், விரதம் இருந்து போடணும். ஏன்னா அவங்களோட சில லெஃப்ட் ஓவர் கர்மாஸ் இருக்குது, இன்னும் அவங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கு கொடுத்த கர்மா நம்மளுக்கு கொடுத்த கர்மாவும் இருக்குது. ஸோ இந்த கர்மாஸ்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ணும்போது எவ்ரிதிங் இஸ் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட், நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். அப்போ அந்த காஸ் அண்ட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறீங்க, யூ கெட் சம்திங் பேக். அந்த டைமில் அந்த கார்மிக் ட்ரான்ஸ்ஃபராக ஏற்படுது அமாவாசை டைம் அப்போ. பௌர்ணமி டைம் அப்போ இன்னொரு சார்ட் ஆஃப் கார்மிக் ஆஸ்பெக்ட் ஏற்படுது. ஸோ இந்த 2 டைம் அப்போ தான் ஹியூமன் பாடியில் பிராரப்த கர்மா சொல்கிற கர்மா வந்து டெபாசிட் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது டார்மெண்ட்டாக இருக்கும், வேலை செய்யாத டைமில் இருக்கும். பட் இந்த 15 days ஒன்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். எக்ஸ்பிரஸ்னால் வெளியில் ஆக்டிவேஷனான ஸ்டேஜில் வரும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறது தான் அமாவாசையோ இல்லை பௌர்ணமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் we can hold on to it. அந்த விஷயத்தை பிடிச்சி வச்சுருக்க முடியும். இல்லையா பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். பிரச்சனைன்னு கிடையாது, அது மிஸ் ஆகிட்டே இருக்கும், எவ்வளோ பிடிச்சாலும் நடக்க மாட்டேங்கிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு அமாவாசை பூஜை நம்ம பண்ணும்போது ஜஸ்ட்டு சும்மா ஒரு படையல் வேண்டிட்டு பண்ணும்போது அந்த கார்மிக் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு கிளென்ஸ் ஆகிற தாண்டி அடுத்த டவுன்லோட் ஆகிற கார்மிக் ஆஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கிளியராக நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். வெரி சிம்பிள். நம்ம வந்து ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டை கழுவாமலே எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஒரு அமாவாசை ரிச்சுவலுமே உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் க்ளீன் பண்ணி, யோகா வழிமுறையிலையும் நிறைய இதை க்ளீன் பண்ணி படையல் போடும்போது அந்த அடுத்த வர செட் ஆஃப் கார்மிக் ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இன்னும் வந்து ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர பார்க்கும். தட் இஸ் ஒன். ரெண்டாவது, பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, இறந்தவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிண்டம் கொடுக்குறது, விச் இஸ் ஃபைன், அது ஓகே, அது ரெகுலராக நிறைய பேர் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். அமாவாசை கொடுக்கணும், தட் இஸ் மஸ்ட். ரெண்டாவது, வீட்டில் இறந்தவங்களோட ஃபோட்டோ வச்சு சாமி கும்பலாமான்னா கும்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க அடுத்த லைஃப்க்கு. ஓகேவா? பட் அந்த போன பீப்புளை, பட் சரி போகலைன்னு கூட வச்சுக்கோங்களேன், பட் ஸ்டில் அது வந்து நீங்கள் திருப்பி அந்த எனிதிங் இஸ் எவ்ரிதிங் இஸ் எ மெமரி. அந்த மெமரி ஃபோட்டோ வச்சு திருப்பியும் எஸ் எவ்ரிதிங் கூப்பிட திருப்பி அவங்களுக்குமே ஒரு எப்படி சொல்ற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அது முக்தி அடைஞ்சவங்களாக இருந்தால் கும்பிடலாம், என்லைட்டட் பர்சனாக இருந்தால் கும்பிடலாம். பட் அவங்க வந்து அந்த ஆஸ்பெக்ட்லலாம் இல்லாமல் வந்து கும்புறது வந்து தட் வில் காஸ் ரெப்பர்கஷன்ஸ்னால்
பிரச்சனைன்னு கிடையாது. கன்ஃப்யூஷன்ஸ் அவ்வளோதான். அண்ணன் இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறோம். அந்த பஸ்ஸு வந்து சென்னையிலேருந்து திருப்பூர்லேருந்து சென்னை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஸ்ஸில் வந்து கடைசியில் வந்து ஏறிட்டீங்க, பார்த்துட்டீங்க சென்னை பஸ்ஸுன்னு. ஆனால் நடுவில் சொல்கிறாங்க, ஓ சென்னை புலியாண்டான்னு எப்படி இருக்கும்? அதுதான், பஸ்ஸு சென்னை போயிடும். ஆனால் அதுக்கு நடுத்தில் உள்ள உங்களோட மனநிலை இதே தான் அவங்களுக்கும் நடக்குது. அப்போ அவங்க இன்னொரு லைஃப்பில் போகிறாங்க, இந்த லைஃப்பை முடிச்சுட்டு இன்னொரு லைஃப்பில் போகிறாங்க. அந்த இன்னொரு லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, இன்னொரு லைஃப்பில் போகும்போது என்ன நடக்குதுன்னா ட்ரான்சிஷன் பீரியட் ஆகும். அந்த டைமில் அவங்க எப்படி வாழ்ந்ததை வச்சு அந்த ட்ரான்சிஷன் ஸ்மூத்தாக நடக்குதா ஸ்மூத்தாக இல்லாத நடக்கிறது தான் கதையே. அது ஸ்மூத்தாக நடக்கிறது தான் ஹெவனுன்னுவாங்க, ஸ்மூத்தாக நடக்காது தான் ஹெல்லுன்னுவாங்க. அந்த ட்ரான்சிஷன் பீரியடை வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து எயிட் பண்ணணும். அமாவாசை படையல் போட்டு அவங்க வந்து அவ்வளோதான், இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிடணும். உட்காந்து ரெகுலராக சாமி கும்பிட்ற மாதிரி உட்காந்து அவங்கள கும்பிட்டுட்டு இருக்கிறது வந்து ட்ரிகர், அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விடும் நிறைய விஷயத்தை. இந்த லைஃபோட மெமரியை ட்ரிகர் பண்ணும்போது அவங்க அடுத்த லைஃபோட ட்ரான்சிஷன் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது அந்த ட்ரான்சிஷன். எப்பவுமே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல ஃபுல் இடத்த விட்டுட்டு போனால் தான் இன்னொரு இடத்துக்கு நிம்மதியாக போக முடியும். இந்த சும்மா இருக்கிற நம்மளுக்கே இப்படி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும் அந்த விஷயங்கள். ஸோ அதனால் தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அமாவாசை மணிக்கும் ஃபோட்டோ எடுத்து கும்பிட்டுட்டு வச்சுட்டு அடுத்த வேலை என்னமோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மஸ்ட். இது பண்ணியே ஆகணும் எல்லா குடும்பத்துலையுமே. ஸோ அப்போ தான் லைஃப்பில் வர அடுத்தடுத்த புண்ணியங்கள்னு சொல்லக்கூடிய லக் அண்ட் கிரேஸ் இது வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். ஃப்ரிக்ஷன்லெஸ்னால் பெரிய இது இல்லாமல், இல்லைன்னா எடுப்புக்கெலாம் ஒரு பிரச்சனை, எடுப்புக்கெலாம் ஒரு சலசலப்பு, எடுப்புக்கெலாம் ஒரு கஷ்டங்கள், எடுப்புக்கெலாம் கோபங்கள், வெறுப்புகள் வாழ்க்கையில். இது என்ன அது என்ன, அது ஒரு ஸ்டேபிலிட்டி இல்லாத, ஒரு சமநிலை இல்லாத ஒரு விஷயத்தை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹாப்பி அமாவாசை. தேங்க்யூ.